பெரம்பலூருக்கு வந்த நம்ம கல்வி அமைச்சர், நான் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன், உங்கள் கோரிக்கையை படிப்படியாக தீர்க்கிறேன். எத்தனை 3.5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. 3.5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இன்னும் 1.5 ஆண்டு காலம். நீ இப்பவே தேர்தலுக்கு நீங்க எல்லாம் முன்னாடி போய் அவங்க அந்த ஆய்வை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்கள் ஆசிரியர்களுடைய, எங்கள் சிறப்பாசிரியர்கள், அவர்கள் பொறியாளர்கள், அந்த அலுவலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேத்தினுடைய ஊதியத்தை நான் கேட்கிறேன். முன்னாடியே சொன்னா நம்ம ஆளு, வாளுக்கு பிள்ளைகளும் பட்டினியால் தாயெழுவாள், வேலைக்கு நாம் அழுவோம், வீடு முச்சூடும் அழும், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோழா, பசையற்று போனோமடா என்று பாடினான் பொது உடைமை சிந்தனையாளன் ஜீவா. பசையற்று போனோமடா என்ற நிலைக்கு நம்மளை தள்ளுவதற்கு இந்த அரசாங்கம் வெட்கப்படாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. வெட்கப்படாமல் பார்க்கிறது. வெட்கமா இல்ல? இவர் சொன்னார்ல 12,500 ரூபாய் சிறப்பாசிரியர் சம்பளத்தை கொடுக்கலன்னா ஒரு அரசாங்கம் எப்படி நடத்த முடியும்? எப்படி நடத்த முடியும்? ஒரு 25 கோடி 30 கோடி பணம் இல்லைன்னா நீ இங்க என்ன அரசாங்கம்? நீ என்ன ஆட்சிக்கு என்ன தகுதி? என்ன ஆட்சி நடத்துவதற்கு தகுதி? நான் கேட்கிறேன். மூச்சுக்கு மூச்சு ஏறுகின்ற இடமெல்லாம் இந்த இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தொழில்துறையில் இருக்கிறோம், கல்வித்துறையில் இருக்கிறோம், சுகாதாரத்துறையில் இருக்கிறோம், இந்தியாவிலேயே நாம் தான் முன்னோடியாக இருக்கிறோம் என்று பேசுகிற முதலமைச்சர் அமைச்சருக்கு தெரியாதா? இன்னைக்கு இப்ப நடத்துற இந்த போராட்டம் இந்நேரம் சிபிஐ ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்கும். எல்லா மாவட்டத்திலையும் போராடுறான், 1 மாசம் சம்பளம் இல்லைன்னு முதலமைச்சருக்கு தெரியாதா? கல்வி அமைச்சருக்கு தெரியாதா? நண்பர்களே, இதை போகிற போக்கில் 7ஆம் தேதி வந்துவிடும், 10ஆம் தேதி வந்துவிடும் என்ற பதிலை நாம் எளிதாக கடந்து செல்லக்கூடாது. எப்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கு 10 மாதம் இன்னும் கொடுக்கல, நம்மளை விட உயர்கல்வியில் இருக்கிறவங்க, நம்மளை விட அதிகமான பல்கலைக்கழகத்தில் இருந்து பாடம் நடத்துறவர்களுக்கு 10 மாதம் ஊதியம் இல்லை. ரொம்ப எளிமையா ஹைஸ்கூல்ல ஸ்பெஷல் டீச்சர் தானே கத்துட்டுன்னு சொல்லி விட்டால் விடுவாங்க. நம்மளே இந்த ஊதிய நிறுத்தத்தை இது அரசாங்கத்துக்கு அசிங்கம். அது மத்திய அரசுக்கும் இருக்கட்டும், மாநில அரசுக்கும் சொல்லுறேன். ஏன் மாநில அரசு இதுல போட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன? எத்தனையோ துறை பணத்தை மாத்தி மாத்தி செய்கிற திட்டம் உண்டு. 1 மாசத்து சம்பளத்தை நீ கொடுக்கிற 2,151 கோடியில 30 கோடியை போட்டு சம்பளம் கொடு. 34,000 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குனேன்னு மூச்சுக்கு மூச்சு சொல்றிய கல்வி அமைச்சர், 34,000 கோடிக்கு கணக்க சொல்லு.